கழுகினைப் போல் இருங்கள். புயல் மற்றும் மழை வரும்போது பறவைகள் மறைவிடம் தேடி ஓடும். ஆனால் கழுகுகள் பயந்து ஓடுவதில்லை. புயலை எதிர்த்து பறந்து மேகங்களை தாண்டிச் செல்லும். தடைகளை தகர்த்து உயர பறப்பதே கழுகின் குணம். கழுகுகளுடன் பறக்க வேண்டும் என்று நினைத்தால் வாத்துக்களுடன் நீச்சல் அடிப்பதை நிறுத்துங்கள். 1000 அடி உயரத்தில் பறந்தாலும் அசைந்து செல்லும் சிறு இரையை கூட அசாத்திய துல்லியத்தோடு கவனிக்கும் கழுகினைப் போல் உங்கள் இலக்கின் மீது கவனம் வையுங்கள், மற்றவர்களின் மீது அல்ல. கழுகுகளை வம்புக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான். ஆனால் கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுவதில்லை. மாறாக கழுகு மேலே உயர உயர பறந்து செல்லும். அப்போது காகம் உயரச் செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானாக கீழே வந்துவிடும். அதுபோல் நம் நிலை கண்டு கேலி கிண்டல் செய்யும் யாரையும் நாம் கண்டுகொள்ளாமல் நம் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரச் சென்றால் நம்மை கேலி கிண்டல் செய்த சில்லறைகள் எல்லாம் தானாக சிதறிவிடும். கழுகின் வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் அதன் சிறகுகளும் அலகுகளும் பலவீனம் அடையும். அப்போது அவற்றை தானே உடைத்து கொண்டு புதிய சிறகுகளுடன் மீண்டும் வலிமை பெற்று உயிர்த்தெழும். அதுபோல் நாமும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வோம்.